ஓகே காய்ஸ், இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா சோலோ சம்பவங்கள். நம்ம தனியா தான் இருக்கோம், பாப்போம் என்ன பண்றதுன்னு. ஃபார்மோட்டோபியா இறங்கலாமா? ஃபார்மோட்டோபியா தான் இன்னைக்கு. ஃபார்மோட்டோபியால இறங்குறோம். 100 கிலோ அடிக்கணும், வாய்ப்பு இல்லை தான். அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ அடிச்சுட்டு ஆட்டோ டைம் ரிவைவல்ல அவுட் ஆயிட்டு வேற எங்கேயாச்சும் இறங்கிடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இறங்கியாச்சு ஒரு வழியா. இத்தனை பேர் 5 பேர் இறங்குறாங்க. 5 பேரும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்னு அங்க இருக்க ஒண்ணு ஏகே போய் எடுக்கலாம். எடுத்தாச்சு. அடிக்கிறாங்களே, ஐயோ க்ளோவல் க்ளோவல் க்ளோவல். அடி அடி. அவன் ஸ்கார் வச்சு அடிச்சிட்டான்ப்பா, இதெல்லாம் கூட அடிச்சுக்கலாம். சரி, பக்கத்துல இருக்க பாக்ஸிங் ஜிம்ல இறங்கிடுவோம். நம்மளுக்கு அதான் இப்பெல்லாம் ஒத்து வருது கைஸ். ஆஹா, ஃபைட்டு போதே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கானுங்க? சீக்கிரமா இறங்கி இந்த வீட்ல இருந்து ஒரு கண்ணு கிடைச்சா போதும், போய் செல்ஃபி ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான நேரத்துல ரிப்பேர் கிடைக்காது. டிசான் இருக்கு, இது போதும், போய் ரஷ் அடிச்சிடலாம். அதோட நான் செட்டிங்ஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட். ஆட்டோ பிக்கப் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க போய் ஒரு சம்பவம் பண்ணலாம். லெஃப்ட் சைட்ல எனிமி இருக்கு, ஆனா கொஞ்சம் தூரம் போலாம், பொறுமையா போய் அடிச்சுக்கலாம். வாட்சிங் ஜிம்ல தான் இருக்கான். ஆகு, இது போதும். இப்போ வரைக்கும் 2 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. சீக்கிரமா போயானும். ஓகே, சீக்கிரமா கிளம்பலாம். கிளம்பியாச்சு கைஸ், போலாம் 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 போலாம். ஐ திங்க் இப்போ அவன் ஃபைட்டை முடிச்சு லூட் எடுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இது பர்ஃபெக்டான டைமிங். ஏன்னா போய் இப்போ நம்ம கல்லுன்னு அழுத்தணும்னா கூட அங்கேயே அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்து எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு ஹியூமன், அதாவது ஃப்ரீஃபயர்ல ஒரு கேரக்டர் நின்றுற மாதிரியே இருந்தது. சரி, அடிக்கிறான் பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே பண்றான். டிபி வச்சிருக்கானே, டிபி வச்சிருக்கான். சிறப்பு. MP40 தூக்கிடலாம் அவங்கிட்ட இருந்து. அவ்வளவுதான். இன்னொருத்தர் இருப்பான்னு நினைக்கிறீங்க. சரி, அவன் தான் முடிச்சுட்டு தான் லூட் எடுத்துட்டு இருந்தான். ஒரு எஃப்எஃப் டோக்கன்ஸ் வச்சுலாம் நம்ம இப்போ எதுவும் பண்ண போறது இல்லை. சும்மாதான் எடுத்தேன். நம்ம டேபிள் சேர்லாம் சும்மா தான் வச்சிருக்கானுங்க. அதுல அட்லீஸ்ட் உட்காடுற மாதிரி ஏதாச்சும் வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மாலை அரைச்சிருந்தான். கன்னு மாத்திர சவுண்டு கேட்டுச்சு அவங்களுக்கு. வந்துட்டேன். அப்பா நல்ல வேலை, நம்மள ஒன்னும் முடிக்கல. லக்கீலி அவங்க ஷார்ட் ரேஞ்ச் வச்சிருக்கான் பையன். ஓகே, இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். வந்துட்டான் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடி 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 அடி. நல்லா தான் டேமேஜ் கொடுத்தான். UMP வச்சிருக்கான், அதான் பவரா அடிச்சான். சரி, எவனோ ஒருத்தன் கார்ல வரான். நம்மளுக்கு சேஃபு, உள்ள போய் உட்காந்துக்கலாம். அவ்வளவுதான், இல்லைன்னா இடிச்சு தள்ளிடுவான். இறங்கிட்டான் காரை விட்டு. நம்மளுக்கு சொன்ன வந்துட்டான் பாருங்க. அதுக்குள்ள நான் பாட்டுக்கு டிக்கெட்டை போட்டு போய் ஃபைட் ஆரம்பிச்சிருவோம். நைரி வேற வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல நைரி இல்ல. நல்ல வேலை. இப்போ இந்த குழுவால் உடைச்சு ட்ரை பண்றான்ப்பா. ஓட சீக்கிரமா ஓட. நானும் வரேன். இப்போ உடைக்க மாட்டேங்கிறான். கிளம்பிட்டானோ, நாம உடைச்சு போயிட வேண்டியதுதான்.
அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான்ப்பா அவன். ஐயோ இது நல்ல விஷயமாச்சு. சீக்கிரமா போகணும். சீக்கிரமா போகணும். ஓகே. அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு போன் பண்ணா சூப்பர். இந்த வாட்சிங் கேம்லயே நல்லா தான் இருக்கு. நம்ம கிட்ட வெஸ்ட் ஓகே வெஸ்ட் மட்டும் லெவல் 4 கிடைச்சா நல்லா இருக்கும். வெண்டிங் மிஷின்லயும் போய் எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, டைமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு பிளஸாரியாவுக்கு போயிட்டு வருவோமான்னு யோசிக்கிறேன். சரி வேணாம், இங்கே இருப்போம். இங்கதான் நம்மளுக்கு நல்லா கில்லும் கிடைக்குது. இங்கதான் நிறைய பேர் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போவானுங்க. பாக்கலாம் நெக்ஸ்ட். அங்க ஒருத்தன் வேணா பாருங்க. இப்ப நாம ஒரு மெடிக்கிட்ட போட்டு டச்சியா போட்டு முன்னாடி ரஷ் அடிச்சிடலாம். அக்கா இது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெடிக்கிட்ட போட்டு ஃபைட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடலாம். கண்டிப்பா ஃபயரிங் சவுண்ட் கேட்டிருக்கோம். கண்டிப்பா ஃபயரிங் சவுண்ட் கேட்டிருக்கோம். பார்க்கலாம். வருவாங்க இப்பதான் ரைட் சைட்ல இருந்து. பார்க்கலாம். ஆனா அவன் நம்மளுக்காகவே வந்திருக்காங்க. பாவப்பட்ட சோனியா அக்கா. ஐயோ அடிக்கிறாங்களே. கேஸ் என்னமோ வச்சிருக்கான். சரி வாங்க. இப்போ ஜஸ்ட் நாம சொன்னாலும் இப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னா அவன் இங்க இருந்து வருவான். சரி மூணும் வர மாட்டேங்குது. உட்காரத்துக்கு கிளம்பலாம். எங்க இருக்கானே தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்தும் ஏறுது. 200 இருக்கு. ஓகே ஓகே போலாம். ரஷ் அடிக்கலாம். இதுக்கு மேல இங்க உட்கார முடியாது. டிராப் பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். டிராப் எடுக்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இந்த வீட்டுக்குள்ளேயும் இல்ல. ஐ திங்க் அவன் டிராப் எடுக்கிறதுக்கு டிராப் மேல உட்காந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ போய் பார்த்தா அதனால நான் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு அடிப்போம். ஆகாச்சு. அவன் இங்கெல்லாம் இல்ல போறான். அவன் எங்கேயோ இருக்கான். வாங்க இந்த வழியா இப்படி உள்ள போயிட்டு அந்த சைடு வழியா கொஞ்சம் டேமேஜ் கொடுப்போம். MP40க்கு புல்லட் எடுத்துக்கலாம். சரி இப்ப கிளம்பலாம். MP40 இப்பெல்லாம் ரொம்ப பவர் அடிக்குது. அங்க இருக்காங்க. இங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க பண்றதுன்னே தெரியலையே கைஸ். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, 5 கிலோ அடிச்சிட்டோம். தேங்க்யூ கைஸ், பை.